சிட்டி யூனியன் வங்கியின் புதிய அறிமுகம். வங்கிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் புதிய சேமிப்பு கணக்கு தொடங்கிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு www.cityunionbank.com. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காண நிகழ்ச்சியில் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழக கட்சியுடைய நிறுவனர் இருக்கிறார். சமீபமாக தமிழ்நாடு என்று அழைப்பதா, தமிழகம் என்று அழைப்பதா, மத்திய அரசு இந்திய அரசு என்று அழைப்பதா, இந்திய ஒன்றியம் என்று அழைப்பதா என்று புதிய சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. இதில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கடுமையாக சாடி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தோழமை இயக்கமும் கடுமையாக சாடி இருக்கிறார். அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் விவாதிக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கங்க டாக்டர், திமுகவுக்கும் உங்களுக்கும் என்ன வாய்க்கா தகராறு டாக்டர்? திமுக என்ன செஞ்சாலும் முதல் எதிர்ப்பு டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்ட வருது. என்ன பிரச்சனை? இல்ல, அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில எந்த விதமான விரோதமோ குரோதமோ எப்பொழுதுமே யார் மீதும் கிடையாது. திமுக மட்டுமல்ல, எந்த அரசியல் கட்சியோ தனிநபரோ குழு மீது எனக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. வழக்கமா இந்தியா பாரத தேசம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா முதல்ல பாஜக தலைவர்கிட்ட இருந்து அறிக்கை வரும். இப்ப அதை விட முந்தி டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்ட அறிக்கை வருது. இல்ல, அதாவது பாஜக தான் சொல்லணும் அல்லது காங்கிரஸ் தான் சொல்லணும் அல்லது தேசிய கட்சி தான் சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தவறானதுன்னு. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தவறான குரல் ஒன்று எழும்புகின்ற பொழுது, தவறான ஒரு முழக்கம் எழுகின்ற பொழுது, ஒரு உண்மையான இந்திய பிரஜை யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் அதை வெளியுறவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்திய தேசத்தை நேசிக்கக்கூடியவன் என்ற அடிப்படையில், இந்திய அரசியல் சாசனத்தினுடைய மாண்பை போற்றக்கூடியவன் என்ற வகையிலேயும் அண்மை காலமாக குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த அந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாக அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், எழுத்துக்கள் மற்றும் அவருடைய முழக்கங்கள் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால்தான் ஒன்றிய அரசுன்னு குறிப்பிடுறது ஒரு கொலை குத்தமா டாக்டர். அது இறையாண்மை, ஒருமைப்பாடு, தேசபக்தி, இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ற அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய கொலை குத்தமா டாக்டர். ஒன்றியம்னா என்ன மீனிங் சொல்லுங்க? எதை குறிப்பிடுவதற்காக ஒன்றியம் என்று சொல்லுகிறீர்கள்? யூனியன் அர்த்தம் டாக்டர். உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் டாக்டர், உங்களுக்கு தெரியாது இல்ல? அப்போ நம்ம பஞ்சாயத்து யூனியனும் இந்த ரெண்டு யூனியன் ஒன்றா? இல்ல, ஒரே வார்த்தை வேற இடத்துல ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கே மாநிலம்னு ஒரு அர்த்தம் வரும், நிலை அப்படின்னு ஒரு அர்த்தம். ஐ மீன் பேட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம். சோ ஸ்டேட்ங்கிறது இந்த அர்த்தமா அந்த அர்த்தம் கேட்கல. யூனியனுக்கு இந்த இடத்துல இந்த அர்த்தம் யூ நோ வெரி வெல் டாக்டர். சரி, யூனியன் இப்போ டிரான்ஸ்போர்ட் யூனியன், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் அப்படின்னு சொன்னா அந்த யூனியன் இந்த யூனியன் ஒன்றா? ஆமா, அதுக்கு அதை டிரான்ஸ்போர்ட் யூனியன் இது ஒன்று இல்லை டாக்டர். ஆனா ரெண்டுக்கும் சென்ஸ் ஒன்று டாக்டர். டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் யூனியன். இந்தியாவுடைய பகுதிகள்லாம் ஒன்றா இருக்கக்கூடியது இந்தியன் யூனியன். இல்ல, நீங்க யூனியன் என்று குறிப்பிடுவத ஒன்றியம் என்று குறிப்பிடுவதை அதனுடைய பொருள் என்னங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. நான் சொல்றேன், திராவிட முதல் பேரால இருக்கக்கூடிய வரிகளை சொல்லுது. இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அவ்வளவுதான். இல்ல, நான் சொல்ற கொஞ்சம் அந்த கேள்வியை கொஞ்சம் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்க இந்தியாவினுடைய நிலப்பரப்பை சொல்ல வருகிறீர்களா, இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அதை சொல்ல வர்றீங்களா? யூனியன் என்று, ஒன்றியம் என்று நீங்கள் குறிப்பிடுவதை எதை குறிப்பிடுகிறீர்கள் நீங்க சொல்லுங்க. இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துல இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன என்பதை நான் அப்புறம் விளக்க வரேன். முதல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், திமுகவினர், அவர்களை சார்ந்தவர்கள் அண்மை காலமாக, குறிப்பாக இந்த ஒரு மாத காலமாக ஒன்றிய அரசு என்று சுட்டிக்காட்டுவதை நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? ஒன்றியம் என்று சொன்னால் அதனுடைய கண்டென்ட் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்றியங்கிறதுக்கு ஒரே பொருள் தான் யூனியன். அதுதான் நீங்க சொன்ன கான்ஸ்டிடியூஷன்ல அரசமைப்புல தான் இருக்குது. அதுதான் அவங்க சொல்றாங்க. நேத்து வரைக்கும் சொல்லிருக்காங்க. நம்ம யூனியன் மினிஸ்டர்னு சொல்றோம், யூனியன் டெரிட்டரின்னு சொல்றோம்.
யூனியன் கவர்மெண்ட் சொல்றோம், எல்லாருமே சொல்றாங்க. இது புதுசா நீங்க வந்து திமுக காரங்க ஏதோ இந்த வார்த்தை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க. இட்ஸ் ஆல்ரெடி தேர், இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எவ்ரிவேர். இல்ல, இதுவரையிலும் மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தது, பாரத அரசாங்கம் இருந்தது. நீங்க இந்த புதிய வார்த்தை ஒன்றியம் சொல்றீங்க. எந்த டாக்டர் நீங்க வந்து மக்கள் பிரதிநிதியா இருந்திருக்கீங்க. யூனியன் மினிஸ்டர்ங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டது இல்லையா? யூனியன் டெரிட்டரிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டது இல்லையா? யூனியன் கவர்மெண்ட்ங்கிறது மே 7ஆம் தேதிக்கு பிறகுதான் வந்திருக்கா? எது பாருங்க, யூனியன் எல்லாம் ஒண்ணு புதுசா வரல. யூனியன்ங்கிற வார்த்தை புதுசா வரல. யூனியன் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் இருக்கிறது. ஒன்றியம் என்ற வார்த்தை தான் புதுசானது. டாக்டர் யூனியன் ஆங்கிலம், ஒன்றியம் தமிழ், இவ்வளவுதான் டாக்டர். எந்த டிக்ஷனரி உங்களுக்கு வந்து ஒன்றியம் தமிழ்னு சொல்லுது? இல்ல டாக்டர், நீங்க மாத்தக்கூடாது. நீங்க சென்னை பல்கலைக்கழகத்துடைய அகராதியை பாருங்க, கிரியா அகராதியை பாருங்க. யூனியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்க? யூனிட்டி, யூனியன் அப்படிங்கிற என்ன போட்டிருக்காங்க தயவுசெய்து பாருங்க. எல்லாருக்கும் ஒரு அர்த்தம் தான் காட்ட முடியும். ஒன்றியம்ங்கிறது நல்ல தமிழ் வார்த்தை. எப்படி தமிழ் நல்ல ஒன்றியம் தமிழாக இருக்க முடியும்? ஒன்றாக இயங்கி இருப்பது ஒன்றியம். இல்ல, ஒன்று ஆகிவிட்டதா, ஒன்று ஆகவில்லையா? ஒன்றாகத்தான் இருக்கு டாக்டர். யார மாத்தி சொன்னா? இல்ல, நீங்க ஒன்று ஆகவில்லைங்கிறது தான் நீங்க ஒன்றியம்னு சொல்ல வர்றீங்க. திமுக எங்க சொன்னாங்க? எங்க சொன்னா? அதுதான் நான் கேக்குறேன். யூனியன் சொன்னா கொலக்குத்தம் போல டாக்டர் சொல்றீங்க. நீங்க வந்து தமிழ்நாடு ஒன்றாகவில்லை, இந்திய அரசோடு இணையவில்லை, இந்தியாவோடு பாங்கமா இல்லைன்னு திமுக எப்ப சொல்லுச்சு? இல்ல, நீங்க வந்து இப்ப நீங்க பாண்டே தான் வந்து நீங்க ஒன்றியம்னா ஒன்றாந்து நீங்க சொல்ல வர்றீங்களா தவிர, இல்ல எல்லாருக்கும் தெரியும். இல்ல, அவங்க அப்படின்னு அதை சொல்லணும். அவங்க வந்து அவங்க திமுக ஸ்டாலின் அவர்களும் திமுகவினரும் அவருடைய ஐடி விங்கும் நாங்கள் ஒன்றியம் என்பதை இந்தியாவினுடைய பரந்துபட்ட தேசத்தை தான் ஒன்றியம் என்று சொல்லுகிறோம், பிரிக்க முடியாத இந்தியாவினுடைய நிலப்பரப்பைத்தான் ஒன்றியம் என்று சொல்லுகிறோமே தவிர நாங்கள் பிரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதை நாங்க சொல்லல அப்படின்னு தெளிவுபடுத்தணும். டாக்டர், திமுக எந்த தப்பும் செய்யாத போது ஏன் விளக்கம் கொடுக்கணும்? அவங்க வந்து தமிழ்நாடு தனி தேசம்னு சொன்னா தான் நான் அவங்கள கேட்பேன். அவங்க இந்தியன் யூனியன் சாதாரணமா சொல்றாங்க, நீங்க விளக்கம் கேக்குறீங்க. இல்ல, நீங்க இதுல இருந்தே இன்னும் வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க விளக்குது. அதாவது அவர்கள் வந்து ஒன்றிய அரசு தான் என்று சொல்ல வருவது, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்திய ஒன்றிய அரசு அப்படின்னு இந்திய ஒன்றிய அரசு தானே சொல்லணும். நீங்க வெறும் ஒன்றிய அரசு சொல்றீங்க, அது என்ன காரணம்? டாக்டர், சில சமயம் யூனியன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, சில சமயம் இந்தியன் யூனியன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, சில சமயம் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, சில சமயம் மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சொல்றதா டாக்டர்? இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது. இல்ல, அதாவது ஒரு வார்த்தை தமிழக அரசால் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இதுவரையிலும் ஒன்றிய பெருந்தலைவர் யூனியன் அப்படி என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொருள் ஊராட்சிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிளாக் அல்லது யூனியனுக்கு மட்டுமே பொருது. த யூனியன் அதாவது வந்து த இந்தியா, தட் இஸ் பாரத் செல்வி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதனுடைய பொருள், அதாவது இந்தியாவினுடைய நிலப்பரப்பு. டாக்டர், எனக்கு நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் கோட் பண்றீங்க, உங்களுடைய அறிக்கையில நீங்க வந்து இது சட்ட விரோதம், தேச விரோதம் அப்படின்னு 2 வார்த்தை பயன்படுத்துறீங்க. இல்லீகல், ஆன்டி நேஷனல் சொல்றீங்க. இந்தியாவுடைய ஐபிசில, சிஆர்பிசில, கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயாவது இடத்துல யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா இல்லீகல், ஆன்டி நேஷனல் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்க. நானும் உங்க கட்சியில சேர்ந்தேன். நம்ம திமுக நான் அப்படி சொல்லியே நீ ஒன்றியம்னு சொல்றதுதான் நான் பேசுறப்போ. டாக்டர், இல்ல டாக்டர், நீங்க சொன்னது திமுகவுடைய மற்றும் தோழமை இயக்கங்களுடைய அரசுடைய இந்த முயற்சி, அதாவது ஒன்றிய அரசு சொல்வது சட்டவிரோதம், பாண்டே. இப்ப நான் சொல்றதெல்லாம் முழுமையா வந்து விளக்க விட்டா தான் வந்து விளக்க முடியும். இந்தியாவினுடைய அதாவது வந்து இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் 1946 கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு இந்திய அரசியல் சாசனம் 1950 ஜனவரி மாதம் 25 அமலுக்கு வந்த பிறகு
இந்திய தேசம் என்பது எது என்பது பூகோள ரீதியாக வரையறுக்கப்பட்டுவிட்டது. டாக்டர் அது எல்லாருக்கும் தெரியும் டாக்டர். நான் சொல்றது இல்ல டாக்டர், இல்ல டாக்டர். ஆமா, இல்ல 47ல இருந்து ஆரம்பிச்சோம், நமக்கு அவ்வளவு நேரம் இருக்காங்க. நான் கேக்குறது டாக்டர் மென்ஷன் உங்களுடைய அறிக்கையில சட்ட விரோதம் தேச விரோதம் 2 வார்த்தை சொல்றீங்க. நான் இந்த 2 வார்த்தை எங்க சட்ட விரோதம் சொல்றீங்க? இல்ல நான் அதாவது நீங்க பேச விட்டாதான் நம்ம பேச சொல்ல முடியும். இல்ல டாக்டர், நீங்க 47 50 51 பொது தேர்தல் 52 ஆரம்பிச்சீங்கன்னா we don't have time. ராமாயணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ராமாயணம் இந்தியான்னு வரும்போது ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதம் தானே ஸ்டார்ட் பண்ணணும். இங்க பாருங்க, அமெரிக்காங்கிற வார்த்தை 300 வருஷத்துக்கு உட்பட்டது. இங்கிலாந்துங்கிறது வார்த்தை 400 500 வருஷத்துக்கு உட்பட்டது. ஆனால் பாரதம்ங்கிறதும் இந்தியா அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கக்கூடியது. நீங்க அதை இப்ப நான் கேக்குறேன், எந்த தமிழ் அறிஞரையாவது நாம் அழைப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் எடுத்துக்குவோம், சட்ட வல்லுநர்கள் எடுத்துக்குவோம். இவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றியம் என்ற வார்த்தைக்கு இவர்கள் என்ன பொருளில் சொல்ல விரும்புகிறார்கள் மட்டும் தெளிவுபட சொல்லுங்க. டாக்டர், நீங்க எந்த தமிழறிஞர்கிட்ட கேட்டாலும் யூனியனுக்கு ஒரு அர்த்தம் தான் சொல்லுவாங்க. நான் கேட்கறது டாக்டர், தமிழ்ல இல்ல டாக்டர், யூனியன் தமிழ்ல ஒன்றியம் தான் டாக்டர். இல்ல, யூ ஆர் டவுட்டிங் டாக்டர். நீங்க அவர்களுடைய வார்த்தையை சந்தேகிக்கவில்லை. நான் புரிஞ்ச வரைக்கும் நீங்க அவன் வார்த்தையை சந்தேகிக்கல, அவங்களுடைய நோக்கத்தை சந்தேகிக்கிறீங்க. வார்த்தையும் தவறானது, நோக்கமும் தவறானது. ரெண்டுமே தவறானது. யூனியனுக்கு அர்த்தம் என்ன நீங்க சொல்லிருங்க, நான் விட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒன்றியம் சொன்னேன். யூனியனுக்கு அர்த்தம் நீங்க சொல்லிருங்க. ஒண்ணு, எங்க இல்லீகல் எங்க ஆன்டி நேஷனல் சொல்லிருக்கு, 2 மட்டும் சொல்லுங்க டாக்டர். வாட்டர் எத்தனை எலிமெண்டால ஆனது? How many elements constitute together to become a water? Hydrogen, oxygen, H2O. சரி, ரெண்டு சேர்ந்து யூனியன் தானே, அது யூனிசன் தானே, அது ரெண்டு இணைஞ்சது தானே. ஆமா டாக்டர். Can you separate it? Yes doctor, we can extract doctor. We can't separate, we can extract. Yes, that is the thing. இந்தியா அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் இந்தியன் ஸ்டேட்ஸ் என்று இருந்தாலும் கூட அது சுதந்திரம் பெற்ற பிறகு பல மாநிலங்களோ பல நாடுகளையோ ஒன்றாக்கி உருவாக்கப்பட்ட நாடு அல்ல. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடு என்பதைத்தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். எனவே முதல்ல personally doctor, what you say I completely agree. நான் டிஸ்பியூட்டே பண்ணல டாக்டர், நீங்க சொல்றது ரொம்ப சரி. நான் தனியா வீடியோ போடுறேன். I am not disputing it. நான் கேக்குறது டாக்டர், இந்த யூனியன் வார்த்தை இல்லீகல் என்று சொல்லிருக்காங்க. ஒன்றி என்ற வார்த்தையை இவர்கள் இது இந்திய நாடு அல்ல, இந்திய ஒரே தேசம் அல்ல, இது பல நாடுகளுடைய கூட்டமைப்பு. நாங்க எப்ப வேணாலும் நாங்க தான் நாடு, இந்தியா நாடு அல்லங்கிறதா அதனுடைய பொருள். இவங்க சொல்ல வர்றது உள்நோக்கம் கொண்டது. தமிழ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஒன்றிய அரசு, அது நாங்க சேர்ந்தாதான் இந்தியான்னு சொல்ல முடியும், இல்லைன்னா இல்ல. அதுதான் அவனுடைய பொருள். அதனால்தான் இதை ஆன்டி நேஷனல் சொல்றாங்க, சிம்பிளா. டாக்டர், இது ஆன்டி நேஷனல் இல்லீகல்னு எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்க. சிஆர்பிசில காட்டுங்க, ஐபிசில காட்டுங்க, இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல காட்டுங்க. ஒன்றிய அரசு சொன்னா அது சட்ட விரோதம், தேச விரோதம் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்க. இல்ல, அது வந்துடும். இனிமேல் அவங்க விளக்கம் கொடுக்கிற போது தான் வரும். டாக்டர், மே 1ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல சந்திரசூட் ஜூனியர் ஜஸ்டிஸ் I read in the constitution that it mentions India, Bharat, that shall be a union of states. அப்படினு சந்திரசூட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் அவர் சொல்றாரு. It is not federal state, it is union of state அப்படினு அவர் சொல்றாரு. இப்போ இவங்க ஃபெடரல் ஸ்டேட் சொல்லலையே, இவங்க யூனியன் ஸ்டேட் தான் சொல்றாங்க. இது என்ன புத்தகம் விஷயம்? நீங்க அதான் சொல்றாரு. ஸ்டாலின் கிட்ட கேளுங்க, நாளைக்கு ஸ்டாலின் பதில் சொல்லட்டும். நீங்க யூனியன் ஆஃப் ஸ்டேட், ஒன்றுபட்ட பரந்த நிலப்பரப்பை நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிறீர்களா? யூனியன்ங்கிறது அதனுடைய பொருளா, அல்லது நீங்கள் பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு என்று சொல்ல விரும்புகிறீர்களா? திமுகவினுடைய இதே பழனிவேல் ராஜனோ சட்ட அமைச்சரோ ஸ்டாலினோ சொல்லட்டுங்க. நீங்க சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட சட்ட அமைச்சர் உட்பட அத்தனை பேருமே இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் தலை வணங்கி ஏற்றுக்கொண்டுதான் மே 7ஆம் தேதி பதவியேற்றாங்க. அதாவது அதான் நான் சொல்ல வர்றேன்.
நீங்க உள்ளடக்கத்துல நீங்க ஏத்துக்கல, நீங்க தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொண்டதை போல நடிக்கிறீங்க. உங்களுடைய ஆள் மனதுக்குள்ள நீங்கள் 1962க்கு முன்பு, அதாவது சீனா இந்தியா போர் வருவதற்கு முன்பாக திமுக தடை செய்யப்படும் என்று நேரு அவர்கள் சொல்வதற்கு முன்பு வரையிலும் நீங்கள் திராவிட நாடு தனி கோரிக்கை வைத்திருந்தவர்கள். இந்திய நாட்டை, இந்திய தேசத்தை சின்ன கரெக்ஷன் இருக்கு டாக்டர். சின்ன கரெக்ஷன் இருக்கு. நேரு சட்டம் கொண்டு வந்தது 1963 அக்டோபர், இஃப் ஐ எம் நாட் ராங். திமுக தனிநாடு கொள்கையை கைவிடுகிறது என்று அண்ணா அறிவித்தது 1962. சட்டம் வருவதற்கு ஓராண்டுக்கு முன்பே திமுக அறிவித்தது டாக்டர். அவர் அதாவது பிரைம் மினிஸ்டர் வான் பண்ண பிறகு விட்டாங்க. சட்டம் 63 வருது. சட்டமுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க டாக்டர். இவங்க அதுக்கு முன்னாடியே பிரைம் மினிஸ்டர் வான் பண்ணிட்டார். நாடு இருந்தால் தான் ஓடை மாற்ற முடியும். சைனா வரும்போதே அண்ணா சொல்லிட்டார் டாக்டர். இல்ல, அதுக்கு முன்பாகவே இவர்களுடைய தென்னாடு கோரிக்கையை பாரத பிரதமர் நேரு அவர்கள் மிரட்டிய பிறகுதான் கைவிட்டார்கள். அது பார்லிமெண்ட் சட்டம் ஒரு வருஷம் கழிச்சு வருது. இப்போ நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. அதாவது இப்போ யூனியன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் அப்ஜெக்ஷன் பண்றதுக்கெல்லாம் வரல. முதல்ல இட் இஸ் a யூனியன். ஆனால் யூனியனை நீங்க யூனியனா காட்டாம ஒன்றியம் என்று காட்ட விரும்புகிறீர்கள். ஒன்றியம் என்று இவங்க சொல்ல விரும்புறது என்ன அப்படிங்கறத அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. நீங்க அவங்களை டிபெண்ட் பண்ணாதீங்க. நீங்க ஸ்டாலின் கிட்டயோ அல்லது அவங்களுடைய சட்ட பிரிவுகிட்டயோ கேளுங்க. நீங்க இந்த ஒன்றியம்னு சொல்றீங்களே, நீங்க ஒன்றியம் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டு பாருங்க. அப்பதான் அவங்களுடைய யூனியன் ஆங்கிலம், ஒன்றியம் தமிழ் இவ்வளவுதான் சொல்றாங்க டாக்டர். அதுக்குள்ள என்ன இருக்குது? What is the content? டாக்டர், you are doubting 36% மக்களுடைய வாக்களித்து ஆதரவு பெற்றவருடைய நேர்மையை உள்நோக்க நீங்க சந்தேகிக்கிறீங்க. 36% ஆஃப் பப்ளிக் அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே. அதாவது இங்க பாருங்க, தமிழ்நாடு அவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாடு தனியா பிரிஞ்சு போறதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. டிஎம்கேவோட பாலிசி என்னெல்லாம் இருக்குதோ அது எங்களுக்கு ஏற்புடையதா இருக்குன்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில, அவங்களுடைய கொள்கையில, எல்லாத்தையும் எங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு 36% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. பாண்டே, ரொம்ப ஒரு மிக முக்கியமான கருத்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்க சேனல் லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேர வேண்டியது. எனவே நான் எந்த கண்டெஸ்ட்ல இதை அப்போஸ் பண்ணுங்கிறத உங்களுடைய வாடிக்கையாளர்கள் முழுமையா தெரிஞ்சுக்கணும். அது மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேரணும். இப்பொழுது நான் எந்த விதமான அரசியல் உள்நோக்கத்தோடும் திமுகவை விமர்சிக்கவில்லை. ஆனால் அவர்கள் இப்பொழுது இந்த ஒன்றிய அரசு என்று சொல்லுவது, பாரதம் என்ற வார்த்தையை பயன்படுத்த தவறுவதோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்ல தவறுவதோ, நாங்கள் தமிழ்நாடு தான் நாடு, இந்தியா நாடல்ல என்று சொல்லுவதைத்தான் அவர்கள் சூசகமாக இப்படி சொல்லுகிறார். அப்படி இல்லைன்னா இந்தியாவை நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை, அரசு ஆட்சியைத்தான் இது கூட்டமைப்பா அல்லது யூனிட்டரி கவர்மெண்டா, ஒற்றை ஆட்சியா, கூட்டாட்சியா என்று சொல்வதற்கான வார்த்தை நான் இப்ப வெளிப்படையாக கேட்கிறேன். அவர்கள் ஒற்றை ஆட்சியை சொல்ற விரும்புறாங்களா, அல்லது இந்தியா ஒரு கூட்டாட்சி முறைக்கு உட்பட்டது என்பதை சொல்லுவதற்காக அந்த ஒன்றியம் என்று பயன்படுத்துகிறாங்க? அவங்க வாயில சொல்லாம நீங்க டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. கூட்டாட்சி தானே டாக்டர், நீ உங்களுடைய அறிக்கையில தெளிவா சொல்லிருக்கீங்கல்ல, ஒற்றை ஆட்சிக்கான வாய்ப்பு இருந்த போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு வச்சாங்கன்னு உங்களுடைய அறிக்கையில சொல்லிருக்கீங்க டாக்டர். நான் தான் சொல்றேன் பாருங்க, அதுல என்னங்க மாற்றம் இருக்குது? இப்ப அவங்க சொல்ல வருது பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அல்ல, அரசியல் இதை சொல்ல வரல. அவங்க இந்தியாவினுடைய இறையாண்மை, இன்டெகிரிட்டி ஆஃப் தி இந்தியா क्वेश्चन பண்றாங்க. அதான் என்னுடையது. எனக்கு அதான் புரியல, ஒன்றியம்னு சொல்றதுக்கும் திராவிட நாடு கொள்கைக்கு என்ன சம்பந்தம்? விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிக்கிறார். அதனுடைய நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுல என்ன எழுதுறாருன்னா, எம்.கே. ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அட்ரஸ் டு ஸ்ரீ நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ். எப்படிங்க? பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ், சவுத் பிளாக். அந்த பிளாக் போட்டு அனுப்புறாரு. நான் கேட்கிறேன், எந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி? நீங்க இல்ல சீஃப் மினிஸ்டர் மட்டும் போட்டுக்கணும், சீஃப் மினிஸ்டர் போட்டு செக்ரட்டரி போட்டுக்கணும். நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு,
மோடி வந்து வெறும் பிரைம் மினிஸ்டரா? அண்டார்டிகாவோட பிரைம் மினிஸ்டரா? ஆப்கானிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரா? பங்களாதேஷனுடைய பிரைம் மினிஸ்டரா? இஸ் இஸ் நாட் ஆன்டி நேஷனல். இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தைக்காகவே இந்த திமுக கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணணும். ஐ திங்க் இந்த ஒன்றியம் என்ற வார்த்தையினுடைய உள்ளார்ந்தது வந்து ஐபிக்கோ உள்துறைக்கு போனால் அடுத்த நாடு திமுக கலைக்கப்படணும். நீ உனக்கு வந்து நீங்க அதை வேற சொல்றீங்க. 5 வருஷத்துல நடக்க வேண்டியது 5 வருஷத்துல நடக்க வேண்டியது 5 மாசத்துல நடந்துரும். நீங்க அதையும் எச்சரிக்கை சொல்றீங்க. இந்த ஒன்றியம் என்ற வார்த்தையை உண்டான விளக்கத்தை வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க 5 வருஷம் நீடிக்கிறதா 5 வருஷத்துக்கு 5 மாசமே இல்ல 5 நாள்லயும் கூட போகும், 50 நாள்லயும் கூட போகும், 5 மாசம் நீடிக்காது. அவங்க let them explain it first. நான் கேக்குறேன் ஓபனா, I am challenging to DMK. Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க வந்து எழுதி கொடுத்ததை படிச்சு தான் நீங்க வீணாகிறீங்க. நீங்க இன்னைக்கு வந்து ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போடல? பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர்? தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து கடந்த 2-3 மாதமாக வந்து மக்களுக்கு வேலையில ஏப்ரல் மே மாசம் வேலை கிடையாது. அதே சமயத்தில் இப்ப வந்து முழு லாக்டவுன் போட்டீங்க, வந்து வராங்க லாக்டவுன் போட்டீங்க. லாக்டவுன் போட்ட உடனே மக்கள் பசியோடும் பட்டியோடும் கிடக்கிறார்கள். அதை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வக்கில்ல. நீங்க ஜிஎஸ்டி கூட்டுல போய் 15,000-12,000 கோடி ரூபாய் பாக்கி இருக்குதுன்னா, ஐயா இது மாதிரி தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷன் மோசமா இருக்குது கொடுன்னு வாங்குறதுக்கு பதிலா நீங்க டோட்டலா தமிழ்நாட்டு மக்கள் நீங்க வந்தவரை இன்னத்து டோட்டலா இந்த அரசனுடைய இயலாமையை காட்டுவதற்காக பிஜேபி மேல குட்வில் வச்சிருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த 12,000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டு கொடுங்கன்னு பிஜேபி ஏன் கேட்கல டாக்டர்? நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ஏன் கேட்கல டாக்டர்? நீங்க கேட்கலாம்ல, நீங்க அழுத்தம் கொடுக்கலாம்ல. உங்களுடைய தோழமை இயக்கம் ஒரு நட்பு இயக்கம் பெரிய மரியாதை வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஒரே ஒரு நான் வந்து சீஃப் மினிஸ்டர் எழுதுக்கு முதல்ல பிரைம் மினிஸ்டருக்கு வந்து 5 பக்கம் கடிதம் எழுதுகிறேன். பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், ஹெல்த் மினிஸ்டருக்கு இந்தியா வந்து நீங்க வந்து 140 கோடி மக்களுக்கு இலவசமாக வேக்சின் வந்து அதே 150 ரூபாயில் விலை கொடுக்கணும் எழுதின ஒரே ஆள் நான் தான். ஆச்சுங்களா? இந்தியன் கவர்மெண்ட் டேக் ஓன் இனிஷியேட்டிவ் எழுதியிருக்கிறேன். எத்தனையோ விஷயம் எழுதியிருக்கிறேன். அதே போல இப்ப கடந்த வருஷமே ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எக்ஸ்க்ளூசிவா பிரத்யேகமாக கோவிட் மருத்துவமனைகள் திறக்கணும்னு அப்ப எழுதிக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் எழுதிக்கிறேன். இந்தியாவுக்கு நான் கேட்கறது 12,000 கோடி ரூபாய் பேலன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தர வேண்டியிருக்குன்னு சொல்றீங்களே, அந்த இந்தியன் கவர்மெண்ட்ல வர வேண்டிய காசை நீங்க வாங்குறதுக்கான முயற்சி பண்ணலாம்னு சொல்றேன். தமிழ்நாடு அரசு மட்டும் தான் முயற்சி பண்ணுமா? அது நம்ம காசு தானே, எல்லாருக்கும் முயற்சி பண்ணலாம்ல. இல்ல இங்க பாருங்க, இப்ப வந்து யார நான் சொல்லக்கூடாதோ அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல. அது எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இப்ப வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல போய் நீங்க வந்து உங்க அப்பா வீட்டு சொத்தா என்னுடைய பணம் கொடு, இதா வந்து ஒரு டிப்ளமசி. நீங்க வந்து இந்திய அரசியல் சாசனத்துக்கு இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட அதை ஏற்றுக்கொண்டு உருவான ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் நீங்க. உங்களுக்கு வந்து பல மாதங்கள் பல வருடங்களுடைய பாக்கியாது ஜனவரி பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்கூடிய பாக்கி. இப்ப வந்து நான் கேட்கிறேன், ஒரு வங்கியில கடன் வாங்குறோம், ரெகுலரா கட்டிட்டே இருக்கிறோம். ஒரே ஒரு தவணை வந்து நம்ம கடத்தலாம் வங்கி வந்து ஜப்திக்கு வந்தா நம்ம ஒத்துக்குவோமா? அதே மாதிரிதான் இந்த 12,000 கோடிங்கிறது மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான பேலன்ஸ், அல்லது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். அதை நீங்க வலுவா இந்த பாருங்க, எங்களுடைய பொசிஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. இது மாதிரி கொரோனா வந்துருச்சு, எங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து we have to support it. நீங்க அதனுடைய 12,000 கோடி இல்ல, ஒரு 6,000 கோடி அது இமீடியட் ரீச் பண்ணுங்க பேசுறப்பல நீங்க உங்களுடைய வாய்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க? மாநில சுயாட்சிங்கிறது திமுகவுடைய அடிப்படை கொள்கைகள் ஒன்று. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இது அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பைலால சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பாலிசியில சொல்லியிருக்காங்க. 100 முறை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த போதே சொல்லியிருக்காங்க மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது அவங்க ஓபன்லி எக்ஸ்பிரஸ்ட். இது எப்படி குற்றம் சொல்றீங்க? அதுக்கு என்ன வந்தது? அதுக்கு என்ன பக்கம் வந்தது? வந்து மே மாசம் வந்து 7ஆம் தேதி பதவி ஏத்தாங்க. அதுக்கு என்ன பங்கு வந்துச்சு? மாநில சுயாட்சிக்கு என்ன பங்கு வந்துச்சு? இப்போ இல்ல அதான் மாநில சுயாட்சி பேசுறது வந்து நீங்க குழப்பத்த மாதிரி சொல்றீங்களேன்னு கேக்குறேன். மாநில சுயாட்சி இன்டகிரேஷன் கவுன்சில் தான் பேசணும். மாநில சுயாட்சி ஜிஎஸ்டி கவுன்சில் பேசக்கூடாது. அது வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. பாக்கி இருக்குது 12,000 கோடி. எனக்கு வந்து இமீடியட் ரிலீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா எங்களுடைய சிச்சுவேஷன் மோசமா இருக்கும். நான் தமிழ்நாட்டு மாநில சுயாட்சியை வலியுறுத்தினால் அது எப்படி தேச விரோதமாகும் நான் கேக்குறேன். தட் இஸ் நாட் a platform. அது அந்த தளம் இல்ல. ஜிஎஸ்டி கவுன்சில்ல மாநில சுயாட்சி பத்தி பேசுறது நீங்க தேவை. அதான் பேசக்கூடாத பேச வேண்டியது பேசுறீங்க. நீங்க உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க?
உங்களுடைய ராஜ்யசபா உறுப்பினர் என்ன செய்யறாங்க? ஏன் இதே வந்து அது ஒரு போரம், எல்லா மாநிலங்களுக்கும் அங்க இருக்குது. அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, மாநில சுயாட்சிக்கு என்னங்க பங்கு வந்தது? இட் இஸ் a question of economic. ஒரு வந்து ஒரு மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ண வேண்டிய பணத்தை ரிலீஸ் பண்ணாம அவங்களுக்கும் வசூல் ஆகல. அதை வந்து அவங்க கிட்ட கேட்கணும், ஏன் நீங்க 12,000 கோடியை ஹோல்டு பண்ணிக்கிறீங்க? யூ கிவ் மோர் பிரஷர். நீங்க போய் இங்கிருந்து போய் வந்து யாராவது 4 மந்திரிகள் போய் அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி எங்களுடைய பொசிஷனுக்கு நீங்க வெளியூருக்கு போனீங்களா, டீம் போனீங்களா, முதலமைச்சர் தலைமையில போனீங்களா, இன்னைக்கு பதவி ஏற்று 1 மாசம் ஆச்சு, எங்களை வந்து இது மாதிரி இருக்குது, நான் முதல்ல பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும், நான் வந்து வாழ்த்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு டீம் போனீங்களா? இல்ல, பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாங்க. இப்ப வந்து இங்க உள்ளூர்ல பெரிய மாநில சுயாட்சி எந்த அதிகாரத்தை எடுத்தாங்க சொல்லுங்க. இப்ப வந்து மே 7ஆம் தேதிக்கு பிறகு இவங்க பதவியேற்ற பிறகு மாநிலத்துக்கு இருந்த எந்த அதிகாரத்தை மத்திய அரசு பறித்துக் கொண்டது சொல்லுங்க. மத்திய அரசு பறிக்கல. அவங்க வந்து ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. இது பழைய விஷயம். நீங்க வந்து அதை ஆன்டி இந்தியன் மாதிரி கொண்டு போறீங்களே, தேச விரோதிகள் சொல்றீங்க. நான் கேக்குறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள மக்கள் பசியோட பட்டினோட கண்ணீரின் கம்பளையமா இருக்கிறாங்க. ஒரு பார்பர் ஷாப் திறக்க முடியலீங்க, ஒரு லாண்ட்ரி கடை திறக்க முடியலீங்க, ஒரு பெட்டி கடை திறக்க முடியலீங்க, அவங்க கஷ்டம் இருக்கிறாங்க. இது உங்களுடைய பிரச்சனையா, மாநில சுயாட்சி பிரச்சனையாங்க? இல்ல, அவங்க வந்து ஒண்ணுமே சண்டைக்கு போலையா சார்? அவங்க பேசும்போது சாதாரண 2 தடவை யூனியன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. நீங்க தானே சார் சண்டைக்கு வரீங்க? அவங்க ஒண்ணு சண்டைக்கே போலையா சார்? அவங்க வந்து தமிழ்நாடு தனிநாடுன்னு அவங்க சொல்ல, சீமான் சொல்லியிருக்கலாம், மணியரசன் சொல்லியிருக்கலாம், அவர்கள் சொல்லியிருக்கலாம். அது அவங்களுடைய பாலிசி. திமுகவுடைய அரசோ தமிழ்நாடு அரசோ ஒரு நாள் சொல்லலையே நாங்க தனிநாடு, அது வேற நாடு சொல்லவே இல்லையே. எது தனிநாடு? நாங்க தனிநாடு திமுக சார்ந்தவங்க சொல்லலையே. நான் கேக்குறேன், நீங்க மாநில சுயாட்சி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, மாநில சுயாட்சிக்கான அதிகாரங்களை மோடி அரசு மே மாதம் 7ஆம் தேதி அன்று அல்லது 8ஆம் தேதி 9ஆம் தேதி எந்த சட்டத்தை பறித்துக் கொண்டது இவர்கள் இப்படி கூச்சல் எழுப்புவதற்கு? அதுக்கு கேட்டு பதில் சொல்லுங்க சார். அவங்க கூச்சலே இல்ல சார். நீங்களும் திரு மாறன் வந்து திடீர்னு தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டோம், தமிழகம்னு சொல்லுவோன்றாரு. நீங்க வந்து ஒன்றிய அரசு சொன்னா சண்டைக்கு வரீங்க. இதெல்லாம் ஏற்கனவே 67ல இருந்து இருக்கு, 69ல இருந்து இருக்கு தமிழ்நாடுங்கிற பேரு. இது ஒன்றிய அரசுங்கிறது வந்து 50ல இருந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இருக்குது. நீங்க திடீர்னு நீங்க தான் புதுசா சண்டைக்கு போறீங்க. திமுக ஏற்கனவே இருக்கத்தான் சொல்லுது, புதுசா ஒண்ணு கூட சொல்லலையே. என்ன இருக்குது? இந்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க வந்து மத்திய அரசு நாங்க பங்கேற்றது சொல்லவே இல்லையா? மத்திய அரசு பங்கு பெற்ற போது இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால தேவர் ஆல்சோ பார்ட். அவங்களே அனுபவிச்சாங்களே, சொல்ல ரெடியில்ல அவங்க சொல்றாங்களே சார். ஒரு நாள் ஒரு மேட்ல சொல்ல. அதாவது இந்தியா ஒன்றியம் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா 8 கோடி மக்களுக்கு அந்த ஒன்றியத்துக்கு என்னென்ன பொருள் சொல்லுங்கன்னு கேட்கிற, அதை விட மறுக்கிறீங்களே. ஒரு தடவை கிருஷ்ணசாமி சொல்லுவாங்க, ஒரு தடவை டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லுவாங்க, ஒரு தடவை வெறும் டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு தடவை புதிய தமிழகம் நிறுவன தலைவர் சொல்லுவாங்க, ஒரு தடவை புதிய தமிழகம் தலைவர்னு சொல்லுவாங்க, ஒரு தடவை புதிய தலைவர் நிறுவனர் சொல்லுவாங்க. இது குற்றமா? ஏன் நிறுவனம் சொன்ன, ஏன் தலைவர் சொன்ன, ஏன் புதிய தமிழகம் சொன்ன, ஏன் டாக்டர் சொன்ன? ஸ்டாலின் பேரு இசு வருது. தமிழ்ல வந்து இசுக்கு என்ன போடுவீங்க? இசுக்கு தமிழ்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அப்படி இல்ல சார். அவரை வந்து நீங்க ஸ்டாலின் கூப்பிடலாம், இல்லாட்டி முதலமைச்சர் கூப்பிடலாம். இல்ல நீங்க நான் அப்படி பேரு ஸ்டாலின் பேர் வந்து இசு ஸ்டாலின். அதை வந்து ஸ்டாலினை வந்து தமிழாக்கம் பண்ணுவோம். அதை பண்ணா அப்படியே கிருஷ்ணசாமிங்கிற கூடிய இஷ்யூ தமிழாக்கணும்னு கிருட்டினசாமின்னு தான் வரும். அவ்வளவுதான். அப்ப அப்படியே நம்ம போறோம். பேர் மாத்துங்க. நீங்க அப்படி நம்ம போடல. எப்படி அப்பா அம்மா எப்படி பேர் வச்சாங்களோ அப்படியே தான் போட்டுருக்கோம். எப்படிங்க? அப்ப அப்பா அம்மா எப்படி பேர் வச்சாங்களோ அப்படியே தான் போட்டுருக்கோம். அதே தான் போட்டுருக்கோம். அப்ப அம்பேத்கரும் காந்தியும் நேருவும் ராஜேந்திர பிரசாத் வல்லபட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா சார். அவங்க எழுதுன அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி வரை உட்பட அத்தனை பேர் சேர்ந்து எழுதுனதான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அவங்க தான் போட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு வார்த்தை படிக்கிறேன். Indian Federation is not the result of an agreement by the Union or bar states. Component units have no freedom to secede from it. அதாவது இந்த ஃபெடரேஷன்ங்கிற வார்த்தை வந்து வேறு விதத்தில் அல்ல, அதாவது பல நாடுகளினுடைய ஒன்றிணைப்பு என்பதற்கானதல்ல. இது வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு
அரசியல் அதிகாரம் வந்து மையத்தில் மட்டுமே இருக்காது, அது பரவலாக்கப்படும் என்பதற்காகத்தான் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1900 சுதந்திரம் பெற போது 28 மாநிலங்கள் இருக்குது, அது 14 மாத்திக்கிறாங்க. 56க்கு பிறகு இன்னைக்கு 28 மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலங்களும் 1, 2, 3, 4 மாறுது. சோ மாநிலங்களை உருவாக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குதே தவிர மத்திய அரசினுடைய எல்லையை விரிவதற்கோ சுருக்குவதற்கோ மாநிலங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எங்க இவங்க எல்லையை பிரிக்க சொல்லி கேட்டாங்க, எனக்கு தனிநாடு கொடுங்கன்னு திமுக 1962க்கு பிறகு எப்ப கேட்டுச்சு? எப்பங்க 1962க்கு பிறகு தனிநாடு திமுக என்னைக்கு கேட்டுச்சு? அன்னைக்கே கைவிட்டாங்களே. இல்ல அதாவது வந்து வெளிப்படையா அப்படி சொல்றாங்க. ஆனா உள்ளடக்கத்துல நீங்க தான் சொல்லுங்க. இப்ப தமிழ்நாடு அப்படின்னு மட்டும் போட்டுட்டு இந்தியா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு தவறுதல் இருந்தே அவருடைய நோக்கம் கெட்ட நோக்கம், தவறான நோக்கம், சட்டவிரோதமான நோக்கம், இட் இஸ் தேச விரோதமான நோக்கம். சரி, ஒரு தடவை ஒரு லெட்டர்ல போடுறாங்க சார், வேற ஒரு சந்தர்ப்பத்துல போடுவாங்க சார், அவ்வளவுதான். இது சாதாரண விஷயம் சார். ஒரு லெட்டர்ல ஒரு வார்த்தை இல்லைங்கிறத வச்சு அவங்க கரெக்ட் பண்ண வரையும் தவற சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க. இவர்கள் தமிழ்நாட்டு 8 கோடி தமிழ்நாடு 8 கோடி மக்களுக்கும் திமுகவும் அதனுடைய ஐடி விங்கும் அதனுடைய அமைச்சர்களும் இது ஒன்றுபட்ட இந்தியா தான், நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறோம், அது வந்து அரசு மாநிலங்களுக்கும் அரசியல் அதிகாரம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நாங்கள் வேறு வார்த்தை பயன்படுத்துகிறோம் என்பது வேறு. ஆனால் இந்த ஒன்றுபட்ட தேசத்தை ஒரு ஒன்றுல தேசமே கிடையாது, மாநிலங்களால் அமைந்த ஒரு கூட்டமைப்பு என்று சொல்லுவதற்காகத்தான் ஒன்றியம் என்ற வார்த்தையை இப்பொழுது அவர் எடுத்திருக்கிறார்கள். இதுக்குள்ளதான் திராவிட நாடு என்ற தனிநாட்டினுடைய கோரிக்கை பொதிந்து கிடக்கிறது குற்றச்சாட்டு. மேடமோடும் பேசுவோம். டாக்டர், உங்களுக்கு தெரியும் பக்கத்து ஸ்டேட்டா இருக்கக்கூடிய கர்நாடகால அவர்கள் வந்து கர்நாடகா மாநிலத்துக்கு தனி கொடியே வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம் டாக்டர். வச்சுக்கோங்க, ஒரு அடையாளம் இந்த நாட்டுக்குள்ள இந்த எல்லைக்குள்ள எதை வேணா வச்சுக்கோங்க, யார் கேட்டாங்க? இல்ல அத மாதிரிதான் சாதாரண அவங்க வந்து தனி கொடிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்படிலாம் சொல்லி டாக்டர், நம்ம வந்து இல்ல நீங்க தமிழ்நாடு, அதாவது வந்து இந்தியாவில எந்த ஸ்டேட்டுக்கு நாடுன்னு பேர் கொடுக்கல, தமிழ்நாடுன்னு கேட்டாங்க கொடுத்துருக்கோன்னு வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன இருக்குது? அது ஒண்ணு நீங்க தான் குற்றம் சொல்றீங்க. இல்ல நான் குற்றம் சொல்லல. தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டோம், தமிழகம்னு சொல்லணும் அப்படின்னு மாலம் சொல்றாரு. ஏன் சொல்லக்கூடாது? இல்ல அவரு நீங்க மாலம் சொல்றதுக்கு தனி அது இருக்கு. நான் சொல்றது நீங்க இந்தியான்னு சொல்ல மாட்டீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்ல வரல. நான் தமிழ்நாடு என்று சொல்லுவதை பெருமையாக கருதுகிறேன், சொல்லணும், அதை பத்தி எனக்கு அதெல்லாம் இல்ல. நான் இந்தியான்னு நீ சொல்ல அப்படின்னா அது உள்நோக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். தமிழ்நாடு என்று சொல்லுவேன், இது தமிழ்நாடு தான். உங்களுடைய அறிக்கையிலேயே தமிழ்நாடு என்பது தனி நாடு அல்ல அப்படின்னு சொல்றீங்க. இந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பிரிச்சு பேசுறதுக்கான அர்த்தமே இல்லையா? அதை பத்தி யாரும் பேசுறது? தமிழ்நாடு தனிநாடுன்னு திமுக அரசு என்னைக்கா சொல்லியிருக்கா? இல்ல, அதுக்குள்ள இவங்க பேசக்கூடிய துணிகள் எப்படி இருக்குது? எப்படி ஒன்றியம் என்பதில் வந்து அது உள்ளுக்குள்ள மத்திய அரசை சிறுமைப்படுத்த வேண்டும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடாதுங்கிறது இருக்குதோ, அது போல வந்து தமிழ்நாடு என்று நாடு என்று பெயர் வச்ச வந்து தூத்துக்குடியில வல்லநாடுன்னு ஒரு ஊருக்கு பேர் இருக்குது, மொரப்ப நாடுன்னு இருக்குது. சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள போனீங்கன்னா 22 கிராமம் 32 கிராமம் நாடுன்னு வச்சுக்கிறாங்க. அதுல நாடாகுமா? தமிழ்நாடு வச்ச தனி நாடாகாது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தமிழ்நாடு ஒரு ஸ்டேட். டாக்டர் வந்து உங்களுடைய அறிக்கையில தமிழ்நாட்டை தென் தமிழகம், வட தமிழகம், மத்திய தமிழகம், கிழக்கு தமிழகம்னு தமிழ்நாட்டை வந்து 5ஆ வந்து பிரிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குன்றீங்க. இதுவரைக்கும் யாருமே சொல்லாத, யாருமே கோரிக்கை வைக்காத ஒரு பாயிண்ட் வச்சு சொல்றது பார்த்தா மத்திய அரசுக்கு அப்படி ஏதோ திட்டம் இருக்குதோ அப்படின்னு டவுட் வருது. இல்ல அது ஏற்கனவே வடக்கிலிருந்து ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டை வடக்கு பிரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. செந்தமிழ்நாடுன்னு ஒரு பேர் வச்சு ஒரு ஆபீஸ் கூட மதுரையில் வச்சிருக்காங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? அப்படி ஒரு தென் தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு ஒரு கோஷம் இருக்குது. கோயம்புத்தூரை வந்து மையமா வச்சு இங்க ஒரு மாநிலம் 80 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கி. சோ இது நான் ஒன்னும் புதுசா சொல்ல, ஏற்கனவே இருக்குது. நீங்க தமிழ்நாடு அறிக்கையில இத மாதிரி மத்திய அரசு தமிழகத்தை 5ஆக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து கொடுக்கும் போது அப்படியே திட்டம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ற மாதிரி தெரியுதா டாக்டர்? இல்ல நீங்க தமிழ்நாடு வந்து தனியா வாங்கலாங்கிற போது ஏன் நாம இப்ப வந்து கோயம்புத்தூர் சுத்தி ஒரு மாநாடு ஒரு நாடு வாங்கிட்டு போறோம்னு சில பேருக்கு என்ன வராதா? சென்னை மட்டும் தனியா வந்து சென்னையில கூடியவங்களும் சேர்ந்து ஒரு மாநில யூனியன் டெரிட்டரி, பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் டெரிட்டரிய சென்னை மட்டும் ஆக்கலாம்னு எண்ணங்கள் வராதா?
சொன்னீங்க. எனக்கு அதான் சொல்ல வந்தேன். இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டோட அதாவது மாநிலங்களுடைய எல்லையை மத்திய அரசால் மாற்றி அமைக்க முடியும் நீங்க சொன்னீங்க. பெர்ஃபெக்ட்லி சார். என்னுடைய கோரிக்கை ஒண்ணு இருக்குது. பாண்டிச்சேரி, புதுச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்குது. அதாவது மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்கு இருக்கு. இப்ப புதுச்சேரியில பாஜக கூட்டணி அரசு தான் ஆட்சியில் இருக்குது. ஏன் ஒரு தடவை புதுச்சேரியை தமிழ்நாட்டோடு இணைப்போம்னு அங்க இருக்கக்கூடிய பாஜக சொல்லுங்களேன் பாப்போம். ஒரு தடவை. ஏன் அதை போய் நான் இது சம்பந்தமில்லாத டாபிக் அதை விட்டுறலாம். ஏன் இல்ல டாக்டர், யூ ஆர் டாக்கிங் அபௌட் தி ரைட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்டால மாநில பிஜேபி தான் கேட்கணும். பிஜேபி தான் சொல்லுவாங்க. அதை பத்தி அதுக்குள்ள நான் வரல. இல்ல டாக்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கே சொல்றேன் டாக்டர். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கே சொல்றேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கே நான் சொல்றேன். அது யூனியன் டெரிட்டரி. அது தமிழ்நாட்டோட மாநிலங்களை பிரிக்கிறது, எல்லையை பிரிக்கிறது அப்புறம் வச்சுப்போம். யூனியன் டெரிட்டரியா இருக்கக்கூடிய புதுச்சேரிய தமிழ்நாட்டோட இணைப்போம்னு சொல்லுங்க. எதுக்காக அதெல்லாம் கேக்குறீங்க? அது என்ன ரெலவன்ஸ் என்ன ரிலவன்ஸ்? மாநிலங்களுடைய எல்லையை பிரிக்க முடியும், மாற்றி அமைக்க முடியும் சொல்றீங்கல்ல. அப்ப தமிழ்நாட்டை வந்து 4 ஆக்கலாம் 5 ஆக்கலாம் சொல்ல பத்தி பேச முடியுது. அப்ப பக்கத்துல கூடிய புதுச்சேரிய தமிழ் பேசக்கூடிய, மொழி வளம் இருக்கக்கூடிய, ஒரே ஒரு தாய் மக்களா இருக்கக்கூடிய ஒரு சேர்க்க சொல்லுங்களேன். இது வந்து வெறும் மாநில வேற மாதிரி கேளுங்க. கேள்வி மாத்தி கேளுங்க. அதை விட வேற மாதிரி கேளுங்க. அதை வந்து தமிழ்நாடோடு இணைக்கிறது போல அதுக்கு ஏன் வந்து ஒரு ஸ்டேட் அந்தஸ்து கொடுக்க கூடாதுங்கிற அந்த கேள்வி கேளுங்க. இன்னும் நல்லா இருக்கும்ல. நீங்க வந்து மாநில எல்லையை வரையறுக்கக்கூடிய, மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குன்னு சொன்னதுனால மாற்றி அமைக்கிறது பிரிக்கிறது மட்டும்தானா? சேர்க்கலாம்ல. நீங்க தானே யூனியன் சொல்றீங்க, ஒண்ணு சொல்றீங்கல்ல. புதுச்சேரியும் தமிழகம் ஒண்ணு சொல்லுங்க. இல்ல, அதாவது அதுக்கு பதிலா வேற மாதிரி கேட்கலாம். அந்த பாண்டிச்சேரி இப்பொழுது ஒரு யூனியன் பிரதேசமா இருக்குது. அதையவே ஒரு மாநில அந்தஸ்தோட மாத்தணும் கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டோம். நல்லா வைக்கலாம் டாக்டர். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த புதுச்சேரி மாநில மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்க செய்யறாங்க. நாங்களும் தடையில. நான் கேட்கறது வந்து மத்திய அரசு அதிகாரம் இருக்கிறது சொல்றீங்களா? சரி, யூ ஆர் அக்ரிங் தர் பவர். அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நீங்க அழகா சொல்றீங்க. எப்படி ரொம்ப அழகான உதாரணம் சொன்னீங்க உங்க அறிக்கையில. எப்படி ஊராட்சிகளையும் மாவட்டங்களையும் பிரிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறதோ, அது போல மாநில எல்லையை மறைவதற்கு செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு. நீங்க ரொம்ப அழகான உதாரணம் சொன்னீங்க. நான் கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறேன். இந்த பிரிக்கிற அதிகாரம் மட்டும்தானா? சேர்க்கிற அதிகாரம் கிடையாதா? பிரிக்கிற சேர்க்கிற 370 பயன்படுத்தி காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து பெற்றிருந்தது. காஷ்மீரை இணைச்சிருக்கிறாங்க. அதே போல வந்து சிக்கிம் வந்து தனி நாடாக இருந்தது, இந்தியாவோடு இணைத்திருக்கிறார்கள். இது போல பல சம்பவங்கள் நடந்திருக்கு தான் செய்யுது. நடக்காம ஒண்ணு இல்லையே. இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்றதையோ, யூனியனோட இறுதியான கேள்வி டாக்டர், இந்த யூனியன் சொல்றதையோ வச்சுட்டு திமுகவுடைய உள்நோக்கத்தை எதை வச்சு நீங்க சந்தேகிக்கிறீங்க? யுவர் லாஸ்ட் பாயிண்ட் டாக்டர். அதாவது அவங்க வந்து இப்ப முதல் எதிர்கட்சியா இருந்த போது அவங்களுடைய நிலைமை வேற. ஆட்சிக்கு வந்த பிறகும் மீண்டும் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவர்கள் வந்து அந்த இடைவெளியை அப்படியே வச்சிருக்கும் நினைக்கிறாங்க. அந்த மத்திய அரசு மீதான தாக்குதலை வந்து அது அப்படியே அந்த இவங்களுக்கான அந்த ஓட்டு வங்கியை, சாதாரண மக்கள் ஏமாறக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காகவும், அதே போல அந்த வாக்கு வங்கியை அவங்க மெயின்டைன் பண்றதுக்காகவும் இல்லாத ஒன்று. மாநில சுயாட்சி கோரிக்கை இப்ப எழ வேண்டிய அவசியமே இல்லாத போது மாநில சுயாட்சி பற்றி பேசுறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்குது. அதனுடைய விரிவாக்கம் தான் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாமே. பலகாலம் இந்தியா அப்படிங்கிறது ஏறக்குறைய 2000 ஆண்டு சிந்து பயன்படுத்தி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு எத்தனையோ ஆண்டு காலம். அந்த பேரெல்லாம் இப்ப அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. பாரதம் என்ற வார்த்தையோ, இந்தியா என்ற வார்த்தையே, இந்திய சென்ட்ரல் இந்தியாவினுடைய அது 28 33 மாநிலங்களையும் உள்ளடக்கி மையமா அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையோ இவர்கள் அங்கீகரிப்பதற்கு ரெடி இல்லை. நான் அப்படின்னு கேட்டேன்னா அப்படின்னா இவங்க என்ன செய்யணும்? கவர்னர் நிராகரிக்கணும், ஹைகோர்ட்டை நிராகரிக்கணும், சுப்ரீம் கோர்ட் போகக்கூடாது, எல்லாமே இவங்க வச்சுக்கணும். ஆனா இதையெல்லாம் உள்ளடக்கம் வச்சுட்டு இப்ப இருந்து ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான ஒரு கேம்பெயின், ஒரு அரசியல் ரீதியான பிரச்சாரத்தை அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரையும் கொண்டு போகணுங்கிறதா அவங்க நோக்கமாக தவிர, எனவேதான் இந்த இந்திய அரசை அவர்கள் வந்து பிஜேபியோட மோதலுக்கு நேரடியாக முடியாமல் இன்னைக்கு ஒன்றியம் என்று அவர்கள் பிஜேபி அரசோட கான்ஃபரன்டேஷன் கையாளுறாங்க. இதனுடைய உள்நோக்கம் நீங்க வந்து எங்களுக்கு கமாண்ட் பண்ணக்கூடாது, நாங்க நினைச்சது செய்யுங்கிறதா அவங்களுடைய நோக்கம். அது நடக்காது. அப்படி போனாங்கன்னா
அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டும். ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்து, உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து மிக்க நன்றி. உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவி நமக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. நமக்கு நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் சிலதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் மிக முக்கியமானது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது. நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டோஸை போட்டுட்டேன். வீட்டை விட்டு மிக மிக அவசியம் நான் மட்டும்தான் வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரும்பொழுது சமூக இடைவெளியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம கைகளை எப்போவும் சுத்தமாக வச்சுக்கணும். அண்ட் அதெல்லாம் விட மிக முக்கியமானது வெளியில் போகும்பொழுது எப்போவுமே இந்த மாஸ்க்கை போட்டிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றின எந்த பயமும் இல்லாமல் தன் உயிரையும் குடும்பத்தையும் மறந்து நம்ம எல்லாருக்காகவும் இந்த கொரோனாவை எதிர்த்து போரிட்டு இருக்கிற முன்கள பணியாளர்கள், அவங்களுக்கு நாம் செய்கிற மரியாதையும் அதுவாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் நினச்சா நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியும். ஒன்றிணைவோம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். நன்றி.